Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த 9 வயது சிறுமி ஒருவர் கோவை சூலூர் அருகே பள்ளப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வியாழன் அன்று மாலை தெருவில் சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அவரை பைக்கில் ஏற்றி சென்றதாக கூறப்படுகிறது. தனது அக்காள் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தம்பி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பதறிப்போன சிறுமியின் பெற்றோர் அப்பகுதி முழுவதும் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை தேடி வந்த நிலையில் கண்ணம்பாளையம் குளத்தில் சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தடய நிபுணர்களோடு சென்ற போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் சிறுமியின் சடலத்தை மீட்டு இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சந்தேகத்தின் பேரில் இதுவரை போலீசார் 2 கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பேசிய பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ், இந்த கொலையில் பலர் உடந்தையாக இருக்கலாம் எனவும் முதலமைச்சர் இதனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். பகுதியில் உள்ள ஒரு குளத்திலே இந்த பெண்ணை கண்டெடுத்திருக்கிறார்கள். எத்தனை கைவர்கள் சேர்ந்து இந்த பெண்ணை என்று தெரியவில்லை. அந்த பெண் இறந்து இன்று அந்த பாடியை எடுத்திருக்கிறார்கள். இன்று இரவு இப்போ 8 மணி ஆகி இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுக்குண்டான ஆட்களை இன்னும் காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்காமல் அந்த ஒரு நபரை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் பல நபர்கள் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம். இதை உடனடியாக இந்த முதலமைச்சர் அவர்கள் இதை நடவடிக்கை எடுத்து இதுக்குண்டான தீர்வை மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பேரூராட்சியில் பகுதியில் வசிக்கின்ற குழந்தையால் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் ரொம்ப இருக்கார்கள். இதுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் அவர்களும் அந்த நிர்வாகமும் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பேரூராட்சி மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரமாக தங்களது மகள் பத்திரமாக உயிருடன் இருப்பதாக தெரிவித்த போலீசார் திடீரென தங்களை காவல் நிலையத்தில் அழைத்து வந்து மகள் இறந்து விட்டதாக கூறி கையெழுத்து வாங்கியிருப்பதாக தெரிவித்தனர். கோவை டிஐஜி சதாசிவம் கோவை மாவட்ட எஸ்பியாக பதவியேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லாடி பள்ளி பவன்குமார் ரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிறுமியின் உறவினர்கள் குற்றவாளியை சும்மாவிடக்கூடாது என டிஐஜியிடம் கூற, குற்றவாளியை விட மாட்டோம், கொஞ்சம் அவகாசம் மட்டும்தான் கேட்கிறோம் என கோவை டிஐஜி சதாசிவம் தெரிவித்தார். பின்னர் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியினர் குற்றவாளியை உடனே தூக்கிலிட வேண்டும், என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டபடி திருச்சி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கொலை செய்தவர்கள் யார்,
என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடந்துள்ளது என்பது போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தெரியவரும். மாயமான 5ஆம் வகுப்பு சிறுமி குளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.